சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த திருச்செங்கோடு சிறுமியின் உடலை போலீசாரின் சமாதானத்தை ஏற்று 2 நாட்கள் கழித்து பெற்றோர் பெற்றுக்கொண்டனர். நிவாரணத் தொகையை 25 லட்சமாக உயர்த்தி வழங்க கேட்டும் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில்குமார் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் போராடி வந்த குடும்பத்தினர் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து உடலை பெற்றுச் சென்றனர்.